சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். எல்லாத்துக்கும் மகா சிவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக, ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக, ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக, ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. இந்த ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் இதில் சிவனும் பெருமாளும் அடங்கியிருக்காங்க, விஷ்ணுவும் அடங்கியிருக்காங்க. அதனால தான் இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. எல்லாத்தோட ஒட்டுமொத்த ரூபமாக தான் நான் சாயப்பாவை பார்க்குறேன். நான் என்னைக்கு பிறந்தனோ அப்போ இருந்து எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கேலண்டர் வாங்கினோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்குறது சிவராத்திரி என்னைக்குன்னு சொல்லி தான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் சிவராத்திரி அன்றைக்கி காலையில் கோயம்புத்தூர்லேருந்து பழனிக்கு கிளம்புவோம். 7:30 8 மணி 9 மணிக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவோம். வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கு மத்தியானம் 2 1:30 to 3 மணிக்கெலாம் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திரும்ப 4 5 மணிக்கு மேலே கிளம்பி அப்படியே மலை மேலே போனோம்னா கரெக்டாக 6 7 மணிக்கு தங்கரதம் இழுப்பாங்க. அதை பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு பூரா பழனி மலையில் தான் ஸ்டே பண்ணுவோம். செம்மையாக இருக்கும். பக்கத்து ஊர்லேருந்து எல்லோரும் கூட்டத்தோடு ஜேன்னு ஃபேமிலியாக வருவாங்க. அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். நைட்டு பூரா கோயிலை சுற்றி ஒரே கூட்டமாக இருக்கும். நல்லா இருக்கும், செமையாக இருக்கும், ஆசையாக இருக்கும் பார்க்கவே. ஒவ்வொரு 5 கால பூஜை அந்த மாதிரி இருக்கும்ல, அது முடிஞ்ச பிரசாதம் வேறு தருவாங்களா. சூடாக சுண்டல், அது பொங்கல், தக்காளி சாப்பாடு, வெண்பொங்கல் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் விடிய காத்தாலாம் 3 மணிக்கு போக சொல்லிடுவாங்க. அப்போ 2 பக்கம் சிவன் இருக்காங்க. ஒரு பக்கம் இருக்கிற சிவன் கோயில் ஏன்னா திறக்கிறதே இல்லை, அப்போ திறக்கவே இல்லை. ஏதோ ஒரு டைம் மட்டும் அங்கே நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற சிவனுக்கு நைட்டு 12 மணிக்கு சூப்பரான பூஜை நடக்கும். முருகனுக்கு இந்த சைடு இருக்க சிவனுக்கு அதை பார்த்துட்டு நாங்கள் வந்துடுவோம். அங்கே தான் போய் தூக்கம் அளிப்போம். என்றைக்கு கல்யாணம் ஆகி பெரிய தம்பி பிறந்துச்சோ அதுலேருந்து சிவன் ராத்திரிக்கு போகிறதே இல்லை. அப்புறம் குழந்தைங்களாம் பிறந்துச்சு, பெருசாகணும், அப்புறம் எல்லாம் பெருசாகிடுச்சுங்க. அப்புறம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி செட்டு கிடச்சி பசங்க போயிட்டுருந்தாங்க. இப்போ யாருமே போகிறதே இல்லை. அப்படின்னு மாறி போயிடுச்சு. சிவனை மனசுக்குள்ளே மட்டும் நினச்சிக்க வேண்டிய நிலமை வந்துடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி சிவன் ராத்திரி செமையாக இருக்கும். இன்றைக்காச்சும் ஒரு நாள் சிவன் மறுபடியும் கூப்பிடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கேன். எங்கள் அம்மா தான் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே, சிவனுக்கு மூட்டையாக வில்வ மாலை கட்டி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்கு எதுக்கால எங்கள் வாசலில் பெரிய வில்வ மரம் வளர்ந்துருக்கு. இன்னும் இருக்குது அந்த வீட்டில். இப்போ நாங்கள் அங்கே யாருமே போகிறதே இல்லை. இருந்தாலும் அந்த வில்வ மரம் அங்கே தான் இருக்குது. அப்போது இன்றைக்கி ஒரு சிவனோட இதுவும் நான் சொல்கிறேன், ஸ்லோகம் மாதிரி. சின்ன வயசில் படித்தது, இப்போல்லாம் சொல்கிறதே இல்லை. அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் நீ, மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும், ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனமும் உய்ப்பனமும் தோற்றுவாய் நீ, துறையாய் என் நெஞ்சம் துறைப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏறு ஊர்ந்த செல்வன் நீயே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மேலே. அதுக்கப்புறம்
ஆரூர் அமர்ந்த அரசை போற்றி போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி, அண்ணாமலையும் மண்ணாய் போற்றி போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி போற்றி, பராயத்துறை மீறிய பவனை போற்றி போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி போற்றி, மற்றொரு கற்றிங்கரியின் போற்றி போற்றி, குற்றால் அந்த குப்தா போற்றி போற்றி, கோகலி மேவிய கோவே போற்றி போற்றி, ஈங்கை மலையம் எந்தாய் போற்றி போற்றி, கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி போற்றி, அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி போற்றி, இந்தி தன்னின் கீழ் இரு மூவர்க்கு அத்திக்கருளி அரசை போற்றி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. வணக்கன் முன்னாடி அப்படியே சிவன் வராரு. நான் நிஜமாகவே இந்த ஸ்லோகம் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு உங்கள் முன்னாடி தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி, இப்போது அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த மாதிரி, நாராயணனும் சேர்ந்த மாதிரியான ஒரு கோயில் தான் சங்கர நாராயணன் இருக்குது. ஆண்டாள் கோயிலெலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் தாண்டி ரொம்ப தூரம் இருக்குது சங்கர நாராயணன் கோயில். அங்கே நான் போயிட்டு வந்த ஒரு டைமு. ரொம்ப விசேஷமான கோயில் தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் முதற்கடவுள் ஈசன்னு சொல்லுவோம். அவர் விஷ்ணுவோட நாமத்தை சொன்னார். எப்படி தெரியுமா சொன்னார்? அதை நம்ம இன்றைக்கி பார்ப்போமா? அவர் அழகாக சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, இருங்க சொல்கிறேன். ஒரு நாள் சிவபெருமான் தியானத்திலிருந்து எழுந்து வரும்போது ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே வந்தார். அதை கேட்ட பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து, சுவாமி, கடவுளாக இருக்கும் தாங்களே இன்னொரு கடவுளின் பெயரை உச்சரித்து வருகின்றீர்களே? சிவன் அதற்கு பதிலளித்தார். தேவி, ராமா என்ற சொல் 2 விஷயங்களை குறிக்கின்றது. ஒன்று ராம என்பது பிரம்மம், இரண்டாவது விஷ்ணுவின் அவதாரமான ஒரு இளவரசனை குறிக்கின்றது என்றார். மேலும் ராமர் தனக்கு பிடித்த அவதாரமாகவும் பூலோகத்தில் அவதரித்து ராமருக்கு தொண்டு செய்ய போவதாகவும் கூறினார். இதை கேட்டு பார்வதி தேவிக்கு கோபம் வந்துவிட்டது. சிவபெருமானை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்க மாட்டேன் என்றாள். அதற்கு ஈசன், தேவி கவலைப்பட வேண்டாம், பூலோகத்திற்கு அனுப்பப்போவது என்னுடைய ஒரு சிறு பகுதிதான், மற்றபடி நான் இங்குதான் இருப்பேன் என்றார். பார்வதி தேவி சமாதானமாகி அவர் எடுக்கப் போகும் அவதாரத்தை பற்றி கேட்டார். பலத்த விவாதத்துக்கு பின் சுவாமியின் அவதாரம் ஒரு குரங்காக இருப்பதற்கு முடிவு எடுக்கப்பட்டது. சிவன் எதற்காக குரங்கு அவதாரம் எடுத்தார்? மனிதனாக அவதாரம் எடுத்தால் தர்மத்திற்கு ஒவ்வாத செயலாக அமையும். எஜமானை விட சேவகன் எப்போதும் ஒருபடி கீழ்நிலையில் இருப்பதே சரி. இந்நிலையில் குரங்கு அவதாரம் பல காரணங்களால் சிறந்தது. அதற்கு விசேஷமான தேவைகள் இருக்காது. உடனே பார்வதி தேவி தானும் இறைவனுடன் வருவதாக கூறினாள். சிவபெருமான் அதற்கு சம்மதம் கொடுத்து தான் எடுக்க போகும் அவதார குரங்குக்கு வாளாக இருக்கலாம் என்று முடிவு செய்தார். அதற்கு ஒப்புக்கொண்டாள் பார்வதி தேவி. எனவே சிவபெருமான் குரங்காகவும் அதன் வாளாக பார்வதி தேவியுமாக அவதாரம் எடுத்ததால் தான் அனுமன் அழகாகவும் பலசாலியாகவும் இருக்கிறார். ராமர் வடிவில் இருந்த விஷ்ணுவிற்கு சேவை புரிந்திடவே சிவபெருமான் அனுமன் குரங்காக அவதாரம் எடுத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ராம 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 ராம. சரி, நம்ம ராமனும் சிவனும் எல்லாரும் ஒன்றும், எல்லாருமே சாயப்பா கூட 2 பேர்த்துக்கும் சம்மந்தப்பட்டவர் தான்ன்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஹிஸ்ட்ரியெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து போய் பாருங்கள். அவர் சிவன் சம்மந்தப்பட்டவர் தான், 2வது விஷ்ணு சம்மந்தப்பட்டவர் தான். சரிங்களா? அப்பேற்பட்ட சாயப்பாவும் இன்றைக்கி அழகாக நம்மளுக்கு சூப்பரான பிளஸிங் கொடுக்குறாரு. என்னன்னா, அன்பு குழந்தையே, நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் நீ ஆசை வைக்காதே. எதுவுமே நிரந்தரமில்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. பணிந்து போக தெரிந்து கொள். தவறில்லை. உறவுகளை வெறுக்காதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும். யாராக இருந்தாலும், உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே. நீ காண்பது அனைத்தும் மாயை. இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை. எதுவும் நிரந்தரமில்லை. இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு.
தவறில்லை. ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே. உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம். தவறில்லை. உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். உனக்கு நான் குருவாக இருப்பது அர்த்தமில்லாமல் போய்விடும். நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக அடைந்திருக்கிறேன். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். கலங்காதே, எனக்காக காத்திரு. உனக்காக காத்திருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா, நான் இருக்கிறேன். என் பக்தர்களை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்து காப்பாற்றி கொண்டு வருகிறேன். அவர்கள் எந்த வேலையாக சென்றாலும் அவர்களை விட முன்பாகவே நான் அங்கு சென்று இருப்பது அவர்களுக்கு ஆச்சரியம் உண்டாக்கும் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. அப்பேற்பட்ட அப்பாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு, சிவனோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நாம் எல்லாரும் சீரும் சிறப்புமா வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.